Hi friends, welcome to our Jabba's lifestyle. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்டஃப்டு மஷ்ரூம் தான் பார்க்க போறோம். இது ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. பாருங்க, அதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. மஷ்ரூம் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது மஷ்ரூமில் ஸ்ட்ரெம் இருக்கும் இல்லைங்களா, மேலே நீட்டாக அதை வந்து எடுத்துட்டு உள்ளே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மழைக்காக அந்த மஷ்ரூம் வந்து ஒரு மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. ஆனால் மஷ்ரூமு அது வந்து நான் லைட்டாக சால்ட் தண்ணியில் போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா சீஸு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மஷ்ரூமு, அப்புறம் அதில் ஸ்டெம் இருந்தது இல்லைங்களா, அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சீஸு, கொஞ்சோண்டு சால்ட்டு, மிளகாய்த்தூள், பன்னீரை வந்து உதிர்த்து எல்லாம் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். இது வந்து சால்டட் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து தேவையான இன்க்ரீடியண்ட்டு. பாருங்கள், நான் அந்த பட்டரை வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. இதுதான் வந்து தேவையான இன்க்ரீடியண்ட்டு. அந்த பன்னீர் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், உதிரியாக இருக்குது. சீஸு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் சால்ட் அதில் ஏறட்டும்னு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த ஸ்டஃப்புக்கு வந்து எப்படி பண்ணலான்றதை நான் போட்டிருக்கேன், வந்து பாருங்கள். ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பட்டரை க்யூப் வந்து ரெண்டு க்யூப் போடுறேன். அது உருக்குன மேலே எடுத்து வச்சுருக்க ஆனியனை போடுறேன். நம்ம விருப்பம்தான், பட்டரும் போடலாம், இல்லை கீ போடலாம், அப்படி இல்லைன்னா கோகனட் ஆயிலும் போடலாம், இல்லை மஸ்டர்ட் அதாவது கடுகு எண்ணெயும் யூஸ் பண்ணலாம். வெயிட் லாஸ்க்கு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆயிலாக இருக்கும். நான் வந்து பட்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பட்டர் கொஞ்சம் உருகுன மேலே எடுத்து வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணணும். அந்த பன்னீரை வந்து நான் கையிலே உதிர்த்து எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர், மஷ்ரூம் ஸ்டெம்மு சின்ன சின்னதாக பொடுசு பண்ணி போட்டிருக்கேன். மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் சீஸும் அதிலே கலந்துருக்கேன். நான் இதில் ஆட் பண்ணல. அந்த பன்னீர் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதிலே கலந்து வச்சுருக்கேன். ஆனியனை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து பட்டரும் சால்ட்டடு, சீஸும் சால்ட்டடு. அதனால் நான் வந்து சால்ட் வந்து பார்த்து போடுறேன். நீங்கள் வந்து இப்போ அன்சால்ட்டடு இருந்ததாலும் நீங்கள் வந்து ஆனியன் வதங்கும் போதே கொஞ்சோண்டு உப்பு போட்டிங்கன்னா எல்லா மசாலாலையும் ஒன்றா கோட் ஆகும். நான் வந்து போடலை. பாருங்கள், ஆனியன் லைட்டாக வதங்கட்டும். வதங்கின மேலே நம்ம இதை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மசாலா, பன்னீர், மஷ்ரூம், சீஸ் போட்டு கலந்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து இதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா பண்ணணும். பாருங்கள், இப்போ எப்படி இருக்குது, உதிரியாக இருக்குது. இது நம்ம கலரை எப்படி ஆகிடும் பாருங்கள், எல்லாம் ஒன்றா மெர்ஜ் ஆகிடும். மஷ்ரூமில் இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடும். சீஸில் இருக்க அந்த இந்த பிசுப்பு தன்மை வந்து ஃபுல் ஒன்றா பேட்டில் ஆகிடும் பாருங்கள். அதுவே நம்ம பச்சையாகவே இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பட் அந்த உள்ள ஸ்டஃப் வைக்கிறது வந்து கரெக்டாக இருக்காது, உதிர்ந்து கீழே வீழ்ந்துட்டே இருக்கும். அதுவே நம்ம இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். உள்ளே அந்த சீஸோடைய டேஸ்ட்டும் பன்னீரோடைய டேஸ்ட்டும் நல்லா ஒரு எம்மியாக இருக்கும். பாருங்கள், நான் உப்பு நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன், இது எல்லா இடத்துலையும் வரணுன்ட்டு. ஆல்ரெடி சீஸ்லேயும் இருக்குது, பட்டர்லேயும் இருக்கிற வசி நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்களும் அது பார்த்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விடணும். ரொம்ப ஃபாஸ்ட்டில் வைக்க வேணாம், ஸ்லோ ஃப்ளேம்லேயே இது பண்ணோம்னாலே குக் ஆகிடும். ஏன்னா மஷ்ரூமும் சீக்கிரமாக குக் ஆகிடும், பன்னீரும் சீக்கிரம் குக் ஆகிடும், சீஸு நார்மலாக அப்படியே குக் ஆகிடும். அதனால் ஒரு குறிப்பிட்ட செகண்ட் வந்து அது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுக்கணும். பாருங்கள், இது எல்லாம் அப்போயே நம்ம ஃபஸ்ட்டு போடும் போது எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்றா மெர்ஜாகி வரும்போது ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. நம்ம அப்படியே ஸ்பூனில் எடுத்து வைக்கும் போது க்ளீனாக ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம இதை மாதிரி பண்ணுறோம். அப்படியே வச்சாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இது இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது எப்படி எடுக்கிற பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். உள்ளே ஸ்டஃப் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கு பாருங்கள். எடுத்து உள்ளே அழகாக அப்படியே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மஷ்ரூமில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஃபில் பண்ணிக்கணும். நான் எடுத்து வச்சுருக்க எல்லா மஷ்ரூம்லேயும் இந்த மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன். இது வந்து ரிச் ஃபேட்டு, ப்ரோட்டீன் ரெண்டுமே இருக்கிற அரிசி. டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆறாமல் எடுத்துக்கலாம், இல்லை லன்ச் டைமில் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் இது சாப்பிடும் போது. பாருங்கள், ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட.
இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மஷ்ரூம்லேயும் ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மஷ்ரூம்லேயும் ஃபில் பண்ணுங்கள். நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம இன்னோவேட்டிவாக நம்ம பண்ணோம்னா வெயிட் லாஸ் பண்ணுற அந்த ஒரு ஃபீலே இருக்காது. நம்மளுக்கும் ஒரு நல்ல டிஷ் சாப்பிட்டோன்ற ஒரு ஃபீல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு டிஷ்ஷாக க்ரியேட் பண்ணி சாப்பிடும்போது வெயிட் லாஸ்க்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா அது ஒரு நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்க பட்டரை போட்டிருக்கேன் ஒரு பேனில். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பட்டர் போட்டுக்கோங்க. நான் 2 கியூப் போட்டிருக்கேன். இதில் பட்டர் தான் போடணுன்ட்டு இல்லை, கீயும் போடலாம், இல்லைன்னா கோகோனட் ஆயிலும் நல்லாயிருக்கும் இதுக்கு. அதாவது செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவும் யூஸ் பண்ண போகாதீங்க. பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்க அந்த மஷ்ரூமை வந்து இந்த மாதிரி எடுத்து ஒன்று ஒன்றா அடுக்கி வைக்கிறேன். அந்த பட்டர் ஸ்மெல்லுக்கும் அந்த மஷ்ரூமில் போட்டிருக்க அந்த பன்னீர் இது எல்லாமே ஒரு மாதிரி சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் நான் வந்து பட்டரில் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, மஷ்ரூம் அந்த ஸ்டஃப் இதை வச்சுட்டு அது மேலே வந்து எடுத்து துருவி வச்சுருக்கேன் அந்த சீஸை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வைக்கணும். ஆல்ரெடி நான் அந்த பன்னீர் ஸ்டஃப்லேயும் போட்டிருக்கேன், சீஸு காட்டல, பட் போட்டிருக்கேன். அது மேலே இந்த மாதிரி துருவி வச்சுருக்க சீஸையும் போடுங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் இது. அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. நம்ம டயட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். குட் ஃபேட் குட் ப்ரோட்டீன் தான் இதில் இருக்குது, அதனால் ஒன்றும் உரி இல்லை. பாருங்கள், இந்த தட்டு போட்டு ஒரு 5 to 10 minutes வந்து ஸ்லோவில் வைக்கணும். அவ்வளோதான், அழகான ஸ்டஃப்டு மஷ்ரூம் ரெடி. பாருங்கள், இவ்வளோ அழகாக சீஸ் எல்லாம் உருகி வந்திருக்கு. அவ்வளோதான். ஜெபாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து வெயிட் லாஸ்க்கான ஒரு நல்ல டிஷ்ஷு. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷை. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி டிஷ்ஷு வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த டிஷ்ஷை கூட ஒரு கிளாஸ் க்ரீன் டீ எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு டின்னர் மீலாக சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.